அன்பானவர்களே, இன்னைக்கு 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசனத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாக சொல்லிட மாட்டாங்களா, அந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாக சொல்லிட மாட்டாங்களா? உங்களுக்கு நான் கொடுக்குற வாக்குத்தத்தம் ஒருவேளை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள், 1 யோவான் 2வது அதிகாரம் 25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்டையர் லைஃப்பை தாரங்கிறார். முடிவில்லாத வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, மோட்ச வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கையை தாரங்கிறார். இந்த உலகத்தில் சொந்த வீடு இருக்கோ, வாடகை வீட்டில் இருக்கீங்களோ, கவலைப்படாதீங்க. சொந்தமாக பைக் இருக்கோ இல்லையோ, கார் இருக்கோ இல்லையோ, ஒருவேளை என் லைஃப் நல்லா அமையலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நித்தியமாக பரலோகத்தில் இருக்க போகிற வாழ்க்கை தான் ஒரு என்டையர் லைஃப், முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அதை உங்களுக்கு தாரேன்னு வாக்கு கொடுக்குறார். உங்களுக்குள்ள டவுட் இருக்கும்ல, நிறைய கிறிஸ்தவங்களுக்கே டவுட் இருக்கும், பரலோகம் போவோமா போக மாட்டோமா. ஏன் ஊழியக்காரங்களுக்கே டவுட் இருக்கும், எனக்கே டவுட் இருந்துச்சு ரொம்ப காலமாக, பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமான்னு சொல்லி. ஒருவேளை அப்படி நான் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் பரலோகத்தை படைச்சது, கர்த்தர் பரலோகத்தை யாருக்காக படைச்சார் அப்படின்னா, ஒரு பரலோகத்தை படைச்சதே உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நரகத்தை ஏன் படைச்சார் நம்ம கேட்போம். நரகம் மனுஷனுக்காக படைக்கப்பட்டதே கிடையாது. நரகம் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும், சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காக படைக்கப்பட்டதான் நரகம். ஆனால் உங்களுக்காக எனக்காக படைக்கப்பட்டது பரலோகம். இந்த பரலோகர் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? செட்டில் ஆகணும். இப்போ பாருங்கள், ஸ்கூல் படிக்கும் போதே பிள்ளைங்களை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் படிக்க வைக்கிறோம். ஏன்னா பிள்ளைங்க பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தருவதே நமக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். சரியா? பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன்கிறார். சாவியை தாரம்பாங்கிறார்ல, பரலோகத்தினுடைய சாவியை உனக்கு தாரங்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை? அதனால் உங்களுக்கு அவர் மற்றதை தராமல் இருக்கிறது எப்படி? அதனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் பரலோகத்தை பெற்றுக்கொள்வோம். உலக ஆசீர்வாதம் எல்லாம் அழிஞ்சு போகும். ஒரு நாள் கார் வாங்கினீங்கன்னா ஒரு நாள் பழசாயிரும். ஒரு நாள் வீடு புதுசாக கட்டினீங்கன்னா ஒரு நாள் பழசாயிரும். ஒரு நாள் மனிதனே பழசாயிடுவான். இல்லை, இளைஞனாக இருக்கிறவன் தாத்தாவாயிடுவான், இளைஞனாக இருக்கிறவங்க பாட்டி ஆயிடுவீங்க, எல்லாம் பழசாயிரும். ஆனால் நித்திய ஜீவன் நிலையானது. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை உனக்கு தார அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளில் சுதந்திரித்து கொள்ளுங்க. நிச்சயமாக பரலோகத்துக்கு நம்ம போவோங்கிற நம்புங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கிற ரகசிய பாவத்தில் ஆண்டவர் விடுதலை தரணும். ஏன்னா ஒரு தம்பி கேட்டான், ரகசிய வரிகளை போகிறதுக்கு என்ன தகுதி வேணும்னு கேட்டான். ஜோமனும் ஆண்டவர் சொன்னார், ரகசிய வாழ்க்கையில் பாவம் இல்லாதவனாக இருக்கணும். அந்த ஒரு தகுதி இருந்தால் போதும். நம்ம ரகசிய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் இருக்குது, அதில் தேவன் தான் நமக்கு விடுதலை தரணும்னு சொல்லி ஜோம் பண்ணுறேங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டு, நாம மகிமை பெறட்டு, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.